எந்த மருந்தும் வேண்டாம், எந்த பத்தியமும் வேண்டாம், எந்த உடற்பயிற்சியும் வேண்டாம். எப்படி நான் ஆரோக்கியமாக இருக்கிறது? சித்தர்கள் அவ்வளவு அழகான ஒரு சுலபமான வழிமுறையை சொல்லி கொடுத்துருக்கிறத பார்க்குறோம். என்ன வழிமுறை தெரியுமா? காலை எழுந்த உடனேயே வெந்நீர் சாப்பிடுகின்ற ஒரு பழக்கம், குறைந்தது 300 மில்லி வெந்நீர் சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கத்தை வைத்து கொண்டாலே ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க? காலையில் எழுந்து வெந்நீர் குடித்தா ஆரோக்கியமாக இருக்கலாமா? எப்படி சார் அது? சித்தர்கள் அவ்வளவு அழகாக சொல்கிறாங்க. நம்ம உடம்பு வாத பித்த கபம்னு 3ஆக பிரிஞ்சிருக்கிறத பார்க்கணும். வாத உடம்புக்காரங்க என்ன செய்யணும், பித்த உடம்புக்காரங்க என்ன செய்யணும், கப உடம்புக்காரங்க என்ன செய்யணுங்கிற ஒரு அழகான புரிதல். 1 லிட்டர் தண்ணீரை எடுத்து நன்றாக கொதிக்க வைத்து அதை 750 மில்லியாக குறுக்கி காலை வெறும் வயிற்றில் பொறுக்கின்ற சூடில் குறைத்தால் வாத உடம்புக்காரர்களுக்கு அதை போல சிறந்த அமிர்தம் ஒன்றுமே கிடையாது. அதே போல 1 லிட்டர் தண்ணீரை எடுத்து கொதிக்க வைத்து 1/2 லிட்டராக குறைத்து அதை காலை வெறும் வயிற்றில் இளம் சூடாக சாப்பிட்டால் பித்த உடல்காரர்களுக்கு அதைவிட சிறப்பான மருந்து எதுவுமே கிடையாது. கப உடம்புக்காரங்களுக்கு 1 லிட்டர் தண்ணீரை 1/4 லிட்டராக குறைத்து அந்த வெந்நீரை பொறுக்கின்ற சூடில் காலை வெறும் வயிற்றில் குடித்தால் அவர்களுக்கு அதைவிட அமிர்தமான மருந்து உலகத்திலேயே கிடையாது. இதுக்கு வெந்நீர் மருத்துவம்னு பேர். இந்த வெந்நீர் மருத்துவம் அப்படிங்கிறது கால மாறுபாடுகளாலும் கொள்கைகளாலும் மறைக்கப்பட்ட ஒரு மருத்துவம்னே சொல்லலாம். ஏன்னா இந்த வெந்நீர் மருத்துவத்தை பயன்படுத்தி இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய நோய்களையே கட்டுக்குள் கொண்டு வர முடியும். தினசரி வாழ்க்கையில் நம்மை சிரமப்படுத்தக்கூடிய எவ்வளவோ நோய்களை குணப்படுத்தவும் முடியும் அப்படிங்கிறது தமிழ் மருத்துவ நூல்கள். குடிக்கின்ற பாத்திரத்தை பொறுத்தே வெந்நீருடைய குணம் மாறுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அந்த காலத்துல தங்க பாத்திரங்கள் உண்டு. தங்க பாத்திரத்தில் சாப்பிடும்போது உடல் பொலிவு ஏற்படுமா? வெந்நீரை தங்க பாத்திரத்துல விட்டு சாப்பிட்டா. வெள்ளி பாத்திரத்துல வெந்நீரை விட்டு அந்த நீரை நாம் குடிக்கும் போது உடல்ல இருக்கக்கூடிய பித்தம் குறைந்து தீர்க்க முடியாத தோல் நோய்கள் சொல்லுகின்ற வெண்புள்ளி நோய்களுக்கும் சோரியாசிஸ் நோய்களுக்கும் பால்வினை நோய்களுக்கும் ஆறாமல் இருக்கக்கூடிய வயிற்று புண்ணையும் ஆற வேண்டும்னா ஒரு வெள்ளி டம்ளர்ல வெந்நீர் காலையில பித்த உடம்புக்காரங்க 1/2 லிட்டர் குடிக்கணும், கப உடம்புக்காரங்க 1/4 லிட்டர் குடிக்கணும், வாத உடம்புக்காரங்க 3/4 லிட்டர் குடிக்கணும். இதை குடிச்சாலே உங்க உடம்புல இருக்கக்கூடிய வாத பித்த கபதோஷங்கள் சீராகும், தோல் நோய்கள் தீர்க்க முடியாத நோய்கள் மாறும். இரத்த சோகையால் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள் இரும்பு பாத்திரத்துல வெந்நீர் போட்டு சாப்பிட்டா போதுங்கிறது. செம்பு பாத்திரம் நம்ம எல்லாருமே சாப்பிடக்கூடியது.